வெப்சைட் இருந்தால் தான் வந்துட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வெப்சைட்டே பில்ட் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஆட் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யுவர் கோனா யூஸ் இன்ஸ்டா ஆர் யூடியூப் தாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி எல்லாமே பில்ட் பண்ணி தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. இதுக்கு முன்னாடியே யூ கேன் வேலிடேட் யுவர் ப்ராடக்ட். எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக வந்து நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா வந்துட்டு ஒரு 200 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி 100 கிராம் ஒரு 200 கிராம் இருக்க மாதிரி. அதாவது நீங்கள் ஒரு கிலோவே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் 100 கிராம் வந்துட்டு 200 300 கொடுக்குற ரேஞ்சில் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கோங்க. அப்புறம் அதாவது ரொம்ப கிளாரிட்டியாக ஹை குவாலிட்டியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு முருங்கை இலை பொடி அப்படின்னா வந்துட்டு தோட்டத்தில் வச்சு ஒரு பேக்கில் பவுச்சில் பேக் பண்ணுறீங்களோ, ஒரு பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணுறீங்களோ வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு வீடியோஸ் எப்படி வந்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எப்படி அதை பிடிக்கிறீங்க, எங்கேருந்து உங்களுக்கு அது கிடைக்கிது, என்னென்னலாம் வீடியோஸ் எடுக்க முடியுமோ. ஜஸ்ட் நார்மலாக போய்ட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. அவங்களாம் எப்படி வீடியோ போடுறாங்க என்ன எதுன்னு ஐடியா கிடச்சிடும். அப்புறம் வந்துட்டு ஒரு 7 நாளைக்கு வந்துட்டு லைனாக போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெய்லி வந்து இமேஜ் போஸ்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு வந்து என்னோடய பேஜில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வேண்டாம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணி உங்கள் கம்பெனி பேர் என்ன வைக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதில் அப்ராக்சிமேட்டாக என்ன நேம் கிடைக்குதோ அந்த நேமை வச்சு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடிக்கு வேணும் அவ்வளோதான். அந்த ஐடி என்ன நேமில் கிடைக்குதோ அல்லது உங்கள் பிஸ்னஸ் நேம்லேயே கிடச்சிச்சுன்னா பெட்டருங்க. ஓகேங்களா? நார்மலாக பிஸ்னஸ் நேமில் கிடைக்கல அப்படின்னா முன்னாடி போட்டுக்கோங்க, அல்லது உங்கள் நேம் போட்டு அஃபிஷியல்னு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நீங்கள் மட்டும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு 7 டேஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்கள். புது அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்டாக மெசேஜஸ் வராதுங்க, கமெண்ட்டும் வராது. இன்கேஸ் நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க, மெசேஜ் வரல, கமெண்ட் வரலைன்னா ஒன்றும் மாடல் தப்பாக இருக்குது, இல்லை ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருக்குது, ஏதோ ஒன்றா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வரல. இதில் வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேறு ப்ராடக்ட்டுக்கு போயிருங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் வந்து நினைக்கிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கு வந்து பெருசாக இந்த ப்ராடக்ட் பிடிக்க வாய்ப்பு இல்லைங்க, ஆனால் வந்து ஒரு நியூ ஆடியன்ஸஸ்க்கு இது பிடிக்குங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா பூஸ்ட் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே கீழேயே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பூஸ்ட் பண்ணுங்கள். பூஸ்ட் பண்ணிட்டு ஒரு 7 டேஸ் இதை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 7 டேஸ்க்கு வந்துட்டு ஒரு 10 to 20 சேல்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. இதோட கன்வர்ஷன் கோல்னு ஒரு கேட்குங்க, மெசேஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 10 to 20 சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 5 சேல்ஸ் வந்துருச்சுனாலே வந்துட்டுங்க நல்லது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சைட் இல்லை, எதுவுமே இல்லாமல் 5 பேர் உங்களை நம்பி வாங்கிட்டாங்க அப்படின்னாலே இதுதாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஜிபே நம்பர் கொடுத்து ஜிபேக்கு இது பண்ணுங்கள். அவங்களோட அட்ரஸ் வாங்கி கொரியர் புக் பண்ணுங்கள். அப்புறம் அவங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க. ப்ராடக்ட் ரிசீவ் ஆகி ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ரிவ்யூஸ் கேளுங்க. எப்படி இருந்துச்சு என்ன எதுன்னு ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணுங்கள். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இப்படி பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பேக் பண்ண பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கொரியர் அனுப்ப பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ரிவ்யூ சொல்கிறப்ப பிடிச்சிருக்கா, ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு ரிவ்யூ கேட்க பிடிச்சிருக்கா. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும். அதுதான் ப்ரைமரி கோல். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கஸ்டமர் என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முருங்கை இலை பொடி விற்கிறீங்க, அல்லது வந்து ஒரு ஷாம்பு விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில், அதாவது ஒரே பொருள் தான் வைக்க போகிறீங்க இனிமேல் அப்படின்ற பட்சத்தில் இன்ஸ்டாகிராம் வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். சுடிதார், சாரீ இந்த மாதிரிலாம் வைக்க போகிறீங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு வாரம் தான் இருக்கும், அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த டிசைனே வராது திருப்பி அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே கம்ப்ளீட்டாக க்ரோ ஆகிக்கலாங்க. வேறு எதுவும் தேவையே இல்லை. எங்கள் ஊர் ஒரு சின்ன ஊருங்க. எங்கள் ஊரில் இருந்து ஒரு அக்கா வந்துட்டு பெரிய லெவலில் இன்னும் வந்து சுடிதார் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருக்குது, இதே இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ யூடியூபே கிடையாது, அவங்ககிட்ட வெப்சைட்டே கிடையாதுங்க. ஸோ வெப்சைட் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு இல்லை. இன்ஸ்டாகிராம் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா?